அன்புக்குரிய சகோதர சொல்றேன், இப்போ நம்முடைய ப்ரெசண்ட் அஃபேர்ஸ், இப்போ நமக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாமே, இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, அது ஒரு கேள்வி இருக்குது. சத்தியத்தை கேட்டு வந்தாச்சு, ஒரு சிலர் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. அடுத்தது என்ன, சபையில் மெம்பராக வேண்டியதுதான். அடுத்தது என்ன, வாரம் கோயிலுக்கு போக வேண்டியது தான். அடுத்தது கன்வென்ஷன் வச்சா போக வேண்டியது தான். அப்புறம் அடுத்தது மறுபடியும் சபை கூடுதலுக்கு போக வேண்டியது தான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பாடு, திங்கக்கிழமை காலையில் சாப்பிடாமே இருக்கிறோம். அப்போது அந்த ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு இல்லையா, இது நமக்கு மட்டுமா போகுது, இது உலகத்தில் எல்லாருக்குமே போயிட்டு தான் இருக்கு. அப்போது இதுக்கு மேலே ஒரு உண்மை கிறிஸ்தவனா, ஒரு புது சிருஷ்டியா, இதுக்கு மேலே தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இதுக்கு மேலே தேவன், இப்போது நம்ம தேவனுக்கு எதை கொடுத்தாலும் அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. நமக்கு உயிர் கொடுத்தவரே கடவுள் தான். அப்போ வேற என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இப்போ நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் போது, அவர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வியும் எதிர்பார்ப்பும் இது ஒன்று தான். என் பிரியமே எழுந்து வா, இவ்வளோதான். என் பிரியமே தூங்காத, என் பிரியமே உட்காராத, என் பிரியமே கனவு காணாத, என் பிரியமே உலக பிரகாரமாக போகாத, என் பிரியமே எழுந்து வா. இதுதான் நம்முடைய தீம் சப்ஜெக்ட். எழுந்து வா அப்படின்னா எங்கிருந்து எழுந்து வருது? இப்போ நம்மளால் ஆக்சுவலாக எங்கே இருக்கோம்? பூமியில் தான் இருக்கும். இந்த சப்ஜெக்ட், இந்த வசனம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அது நமக்கு தெரியும். ஏற்கனவே உன்னத பாட்டு யூடியூப்பில் கேட்டவங்க சகோதரர்களுக்கெல்லாம் கூட அது தெரியும். பட் அதை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறதில்ல. இது யார் சொல்கிறது? இது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது. எழுந்து வா அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்னு அர்த்தம். நீ எந்திரிச்சு வா அப்படிங்கிறார். எந்திரிச்சு வானா இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு அர்த்தம், கீழே. அவர் எங்கே இருக்கார்? மேலே இருக்காரா? இப்போ இயேசு கிறிஸ்து மேல் இருக்காரா? வசனம் வாசிக்கலாம். யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இதை நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோமா? கடைசி நாள். இப்போ நம்ம இருக்கிறது கடைசி நாள். இப்போ இந்த கடைசி நாளில் கிறிஸ்து எங்கே நிற்கிறார்? பூமிக்கு மேலே நிற்கிறார். இப்போ கூட நம்முடைய விசுவாசம் என்னென்னா, யாரெல்லாம் அவருடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் பிதாவாகிய தேவனுடைய கவனமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய என்ன சொல்லலாம், கைடன்ஸுக்கு தமிழில் என்ன, வழிகாட்டுதல். ஸோ அந்த வழிகாட்டுதல் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மேலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டார். இப்போ மேலிருந்து தான் சொல்கிறார். நம்ம 7ஆம் சபைக்கு சொல்லும்போது படிச்சுக்கிறோம், இதோ வாசற்படியிலே நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். படிச்சிருக்கோம் இல்லையா? வாசற்படியிலே நின்று. அப்போது மேல் இருந்துட்டு வாசற்படியில் நின்று தட்டி என்னன்னு சொல்லி கூப்பிட்றார். இதான் வசனம், என் பிரியமே எழுந்து வா. இப்போ இந்த எழுந்து வா என்கிற இந்த ஒரு வார்த்தை சபையில் 1,44,000 பேர் எல்லாருக்குமே இப்போ பொருந்துமான பொருந்தாது. ஏன்னா 1,44,000 பேர் பிரிஞ்சிட்டாங்க. ரெண்டா, ஒன்று மகிமையடைந்த திருச்சபை, இன்னொன்று இந்த பூமியில் உயிரோடு இருக்கக்கூடிய திருச்சபை. அதுதான் 2 பிரிவு. இந்த 2 பிரிவு தாங்க இங்கே நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் இங்கே எத்தனை பிரிவு இருக்கு? ஏகப்பட்ட பிரிவு இருக்கு. சபையில் 2 பிரிவு தான் இருக்கணும். ஒன்று மகிமையடைந்த திருச்சபை, இன்னும் உயிரோடு இருக்கு. அதனால தான் இப்போ நாம் இதில் எந்த வகுப்பார் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அது இந்த வசனமெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஆனால் என்ன ஒரு புரிஞ்சு கொள்ள வேண்டியது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட, யாரோட? ஏற்கனவே மகிமையடைந்த திருச்சபை மக்களோட இப்போ உயிரோடு இருக்கிற சபையும் என்ன ஆகணும்? போய் சேரணும். இப்போ போய் சேரணும்னா ஏற்கனவே சேர்ந்தவங்க இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்க, அதான் அர்த்தம். அவங்கள எழுந்துவான்னு சொன்னோன்னே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே? இல்லை, நல்லா கவனிங்க. ஏற்கனவே உயிர்த்தெழுந்த திருச்சபை 1878க்கு பிறகு உயிர்த்தெழுந்த திருச்சபை அவங்கள பார்த்து இயேசு கிறிஸ்து எழுந்துவான்னு கூப்பிட்டா சரியா இருக்குமா? அல்லது உயிரோடு இருக்கிறவங்கள பார்த்து கூப்பிட்டா சரியா இருக்குமா? ரெண்டையுமே கவனிச்சு பாருங்க. ஒரு செத்து போயிட்டார், எந்திரிச்சு வா அப்படின்னு எந்திரிச்சு வருவார்ல, அதுவும் சரியாக தான் இருக்கு. ஆனால் உயிரோடு இருக்கிறவர் எந்திரிச்சு வான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஒருத்தர் உயிரோடு இருக்கார், அவர்கிட்ட போய் எந்திரி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஒன்றா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம், இல்லைன்னா தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தூங்கிட்டு இருக்கிறோமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோமா? சில பேர் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள். புரியுங்களா? இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமோ, இப்போ நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், தூங்குறது இல்லை. தூங்குறதுக்கு விளக்கம் இருக்குது பைபிளில், நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மற்றவர்கள் தூங்குகிறது போல நீங்கள் தூங்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள், நல்லா சொல்லியிருக்காரு. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து, சரி கிறிஸ்துவை வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி உதாரணமாக எடுப்போம். இப்போ ஒரு சகோதரர் வந்து உட்காந்துருக்கார், இன்னொரு சகோதரர் போய் எந்திரிங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து முழிச்சிட்டு இருந்தால் தான் எந்திரிக்க முடியும். தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணணும்? தட்டி எழுப்பணும். சில பேர் அப்படித்தாங்க, 2 தட்டி தாங்க தேவன் எழுப்பியிருக்காரு. நிறைய பேர் உலக பிரகாரமான மயக்கத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க. சில தட்டுக்கள் என்ன பண்ணுறாங்க? வாங்கித்தான் வர்றாங்க. அப்படி வரும்போது கூட இவர்கள் வந்து சும்மா தேவன் கூப்பிடல. இன்னைக்கு தேவன் எப்படி கூப்பிட்டுருக்காருன்னா, அந்த சத்தம் கேட்கணும்னா காது கேட்கணும் இல்லையா? ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான். இப்போ கேள்வி, சத்தம் கேட்குதா இல்லையா? எப்படி கேட்குது? கம்மியாக கேட்குதா, ஜாஸ்தியாக கேட்குதா? இந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 24:31 வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலுமிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிற சபைகளை மாத்திரம் நம்ம புகழ்றதோ, நாம தான் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்குங்கிறது அல்ல. இந்த சத்தியத்தில் எத்தனையோ சகோதரர்கள் வெளி சபைகளில் அவங்க ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. இந்த வசனமெல்லாம் அவங்க எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் இன்றைக்கி ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தம். நம்முடைய சபை கூடுதல், சகோதரருடைய கூடுதல் இப்போ தாங்க அதிகமாக இருக்கணும். இப்போ தான் அதிகமாக இருக்கணுங்கிற எண்ணம் நமக்கு எப்போ வருதோ அப்போவே இது கூடாதபடிக்கு அத்தனை சூழ்நிலைகள் என்ன ஆகிடும்? கூடவே வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? அது சூழ்நிலைகள் அல்ல, அது தேவன் நமக்கு வைக்கிற என்னது? ஒரு சோதனை. உலகமே முடிய போகுது. நிறைய பேருக்கு அது புரியவே மாட்டேங்குது. எத்தனை சொன்னாலும் புரியறதில்லை. மனுஷருக்கு பயந்துக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு பயந்துக்கிறது, புரியுதுங்களா? நண்பர்களுக்கு பயந்துக்கிறது, உலக பிரகாரமான காரியங்களுக்கு பயந்துட்டு சில நேரங்களில் நம்ம இந்த கூடுகையவே விட்டுறோமா. நாளைக்கு அழிய போகுது எல்லாமே, அதை மறந்துடுறோம். இன்னைக்கு வாழ்ந்தா போதும். அதனால தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்த நிறைய சகோதரர்கள் இன்னைக்கு இருக்கிற சத்தியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சிலருடைய மனநிலையை புரிஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க? we are not ready to take off. நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. we are ready to worship God here itself. இங்கேயே கடவுளை தொழுதுகிட்டு இப்படியே இருந்துடலாங்கிறதுக்கு தான் நிறைய பேர் ரெடியாக இருக்காங்களா. கிறிஸ்து வந்து எழுந்துவான்னு கூப்பிட்டா
நம்ம உன்னத பாட்டு ஒரு அம்மாவை படித்தோம் இல்லையா, இந்த அம்மாவுக்கு பேர் சோம்பேறி. என்னுடைய உடைகளை எல்லாம் கழட்டி விட்டேன், என் பாதரட்சைகளை கழட்டி விட்டேன், நான் எப்படின்னு வந்து நான் அதை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசிகிட்டு இருந்தது ஒரு அம்மா. வெளியில் வந்து நின்றுட்டு ஒருத்தர் கதவை தட்டுறார், என் பிரியமே, என் ரூபவதியே எந்திரிச்சு வா அப்படின்னா, இந்த அம்மா மெதுவாக எந்திரிச்சு போகிறதுக்குள்ளே அவர் என்ன ஆயிட்டார், போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனார், அதுவும் சப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். அவர் சொன்ன விஷயத்தில் நான் ரொம்ப மனசு நொந்து போயிட்டேன்னு அந்த வசனம் இருக்கும். ஆனால் உன்னத பாட்டில் என்ன சொன்னார்ன்னு இருக்காது. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்கும். என்ன சொல்லிட்டு போயிருக்கார், உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது. ரெண்டு விதமான வகுப்பார் தான். உன்னை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்களாம். இங்கேயே இருந்துட்டு அப்படியே ஆராதனை பண்ணிட்டு அப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற யோசனையில் தான் இருக்கிறாங்களோ ஒழிய உடனே டேக் ஆஃப் ஆகிறதுக்கு, தேவனோடு மேலே போகிறதுக்கு அந்த விசுவாசம் இருக்கான்னு பாருங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஃப்ளைட் ஒரு தடவை மேலே ஏறிடுச்சுன்னா அது இறங்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாதுங்க. ஆனால் லட்சக்கணக்கான பேர் போயிட்டு தான் இருக்காங்க. என்ன விசுவாசம்? பைலட் மேலே உள்ள விசுவாசமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இறங்கிடுவோம், அவ்வளோதான். திடீர்னு ஏதாவது ஒரு டர்புலன்ஸ் வந்துச்சுன்னா அப்போ தான் அந்த பயம் உள்ளே வரும். அது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருப்பான். திருச்சபையின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? டர்புலன்ஸ் வந்தாலும் எப்படி இருப்பாங்க? நிம்மதியாக இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஒருவேளை ஒரு ஊழியத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுங்களேன், இப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு ஆட்டம் காணுது, எனக்கு தெரியும் என்னை இதுக்கு தான் தேவன் கூப்பிட்டு போயிருக்கார், இறக்காமல் விட மாட்டார். இப்படி நான் சொல்கிறது என்ன நினச்சிக்காதீங்கோ. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஷிப்ரெக்னெல்லாம் வந்தது இல்லையா, கப்பல் சேதம், ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. அதாவது இவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கப்பல் ஆடுது, கப்பல் இருக்கிற உணவுப் பொருட்களை எடுத்து வெளியே போட்டால் பட்டினியில் சாகணும். உணவுப் பொருள் உள்ளே இருந்ததுன்னா கப்பல் மூழ்கி சாகணும். ஆக மொத்தம் எது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுப்போ, சாவு கன்ஃபார்ம் ஆனோடனே பவுல் சொல்கிறார், என்னை ஒரு தூதன் வந்து சொல்லியிருக்கார், ராஜா முன்னாடி போய் நான் நிற்கணும்னா நான் நிற்பேன், நான் நிற்பேன்னா நான் உயிரோடு இருப்பேன், நான் உயிரோடு இருப்பேன்னா என்னோட நீங்கள் அத்தனை பேரும் உயிரோடு இருப்பீங்க, பிராணச்சேதம் வராது, கப்பல் சேதம் வேணால் வரும். தைரியம் கொடுத்தார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு காலப்பகுதியில் தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம. தேவன் மேலே இப்போ தான் அதிகமான விசுவாசம் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுங்களா? சத்தியத்திற்குள்ளே வந்து விட்டோம், ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், இன்னமும் 99% நாங்கள் பார்த்த வரைக்கும் உணர்வே இல்லைங்க. நம்ம என்ன அழைப்புக்குள் இருக்கோம், எவ்வளோ பெரிய ஒரு அழைப்புக்குள்ளே தேவன் கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்கிறது நிறைய பேருக்கு புரியல. நம்ம எதுக்கு தெரியுங்களா வாழ்கிறோம்? சொல்லுங்கள், எதுக்கு வாழ்கிறோம்? தோசைகளையும் இட்லிகளையும் சாப்பிட்டு கொண்டு திருப்தி அடைந்து சாவதற்கா? கரெக்டாக சொல்லணும். நாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை. யாருக்கு தெரியுங்களா? அவங்களுக்கு இல்லை. யாருக்காக? அடுத்தவங்களுக்கு தான். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிரயோஜனத்தை தேடாமல் அதுக்கு தாங்க வாழ்கிறோம். அது அந்த கான்செப்டே தெரியல நிறைய பேருக்கு. தங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கான்செப்டே தெரியல. இது என்னைக்கு நமக்கு அந்த உணர்வு வருதோ அன்னைக்கு தாங்க அந்த சத்தம் கேட்கும், என் பிரியமே எழுந்து வா என்கிற சத்தம் அப்பதான் கேட்கும். அது வரைக்கும் சத்தியத்தில் நம்ம இருந்தாலும் நம் காது எப்படி இருக்கும்? அடைக்கப்பட்டுதான் இருக்கும். வாசிக்கலாம் பாருங்க, சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் எல்லோ அப்படின்னா என்ன புரிஞ்சுது? நம்ம தேவனை தேடாமையா வந்திருக்கோம். இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தேவனை தேடிதானே வந்திருக்கோம். இதில் ஒரு சின்ன மாற்றம் இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. தேவனை தேடி வந்தவர்கள் எல்லாருமே பரலோகம்லாம் போக முடியாது. நம்ம தேவனை தேடி வந்திருக்கோம்னா என்ன அர்த்தம்? தேவனை நமக்குள்ள தேடி வந்திருக்கோம். தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவன் எங்கேயோ இல்லை, கிறிஸ்து எங்கேயோ இல்லை, எங்க இருக்கார்? பவுல் சொல்ற எனக்குள்ள இருக்கா. அப்படின்னு என்ன அர்த்தம்?
த கேரக்டர் ஆஃப் கிரைஸ்ட் அதுதான் இல்லையா நிறைய பேருக்கு. பாருங்க, அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு யாருமே தயாராகிறது இல்லை. ஜென்ம சுவாபம் இன்னும் அப்படியே இருக்குது தேவனுடைய பிள்ளைகள். நிறைய பேர் அதுலேருந்து மாறுறதில்லை. கோபம் மாறுறதில்லை, ஆசை மாறுறதில்லை, எரிச்சல் மாறுறதில்லை, அப்படியே தான் இருக்குதுங்க. சத்தியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், இன்னும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கோம். தொட்டில் பழக்கம் மாதிரி. அதெல்லாம் புது சிருஷ்டி. இந்த பழமொழி எல்லாம் புது சிருஷ்டிக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு போகும்போது மாறணும், அதுதான் அதுடைய. அப்போ நம்ம பழைய சுபாவம் பழைய விஷயம் எல்லாமே என்ன ஆகணும், நம்ம சாகும்போது ஒரு புது சிருஷ்டியாக செத்துறணும், அவ்வளோதான். இன்னைக்கு நைட் சாகிறனா அவ்வளோதான். அப்போ நான் எப்பொழுதுமே அதுக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருக்கணும் எப்படி, விழித்திருக்கணும். விழித்திருக்கணும்னா அந்த உணர்வு இருக்கணும். கவனிக்கிறீங்களா? அந்த உணர்வு இருக்கணும். அதனால தான் ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். பாருங்க, இப்போ தாவீது போன்றவர்கள் பாடுறாங்க, என்னை உணர்வுள்ளவனாக்கும். இந்த உணர்வு எப்போ தெரியுங்களா வரும், நம்ம பிறந்து ஒரு கருவாக இருந்தோம் இல்லையா, அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை நினச்சி பார்க்கணுமா அன்புக்குரிய சகோதர சகோதரி. வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22:10, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். பாருங்க எப்படி பாடுறாரு பாருங்க. என்ன மாதிரி ஒரு உணர்வுள்ள ஒரு பாடல். என் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே நீங்க எனக்கு தேவன். ஆனால் இன்னைக்கு தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நிறைய பிள்ளைகள் தேவனே தெரியாம தான் என்ன ஆயிட்டு இருக்கு, வளர்ந்துட்டு இருக்கு. ஆனால் அவர் எப்படி எழுதுறாரு, என் தாயின் வயிற்றுக்குள் இருக்கிற போதே. இது எவ்வளோ பெரிய அருமையான உதாரணம் தெரியுங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரி. தோணிங்க, ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாய் அது கர்ப்பமாகி தன் குழந்தையை சுமக்கும் போது பாடிட்டே இருக்கு, தேவனை புகழ்ந்து பாடுது, நம்முடைய கீர்த்தனைகள் நம்முடைய இதெல்லாம் பாடுது. இது அது பாடிட்டே இருக்குது. அந்த குழந்தை என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ளே அது என்னைக்கு அந்த காது நரம்புகள் அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதோ அது ஒரு லைட்டாக அந்த தாயினுடைய அந்த சவுண்ட் என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே போகுது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தாய் பர்டிகுலராக ஒரு பாட்டு பாடுது. அது பாட்டு பாடும்போது அந்த குழந்தை தன்னுடைய கை கால்கள் என்ன பண்ணுது, அப்படியே அசைக்குது. இங்கே வயிற்றுக்குள்ள என்ன உணர்வு பாருங்க, என்ன அருமையான ஒரு உணர்வு. தன்னுடைய தாயினுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வுகள் இப்போ எங்கே போகுது, அந்த குழந்தையினுடைய இரத்தத்துக்குள்ளே போகும்போது அந்த உணர்வுகள் என்ன ஆகுது, அப்படியே ஒன்று சேருது. அப்படி ஒன்று சேரும்போது தாய் எப்படி பாடுதோ அந்த குழந்தை வெளியே அருமையாக பாடுது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நடக்குது. இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கோம், ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். பிறக்கணும், இந்த குழந்தை என்ன ஆகணும், புது சிருஷ்டியின் முழுமையாக இது பிறக்கணும். அப்போ அந்த புது சிருஷ்டியின் முழுமையாக பிறக்கிறதுக்கு அந்த தாய் தனக்கு அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா பராமரிப்பும் செய்கிறது மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சகல வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கார். சகல வசதினா காரு பங்களாவா? நாம் புது சிருஷ்டி ஆவதற்குரிய சகல வசதிகள். அந்த சகல வசதிகளுக்கு என்ன பேர் தெரியுமா, சொல்லுங்க. ஒரு புது சிருஷ்டி ஆவதற்கு சகல வசதியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ணி கொடுத்துறாரு. நம்ம தாயின் வயிற்றுக்குள் இருக்கிறோம். இப்போ அவருக்குள் இருக்கிற அந்த ரத்தம் நமக்குள்ளே போகணும். அதான் இப்போ நம்ம மெமோரியல் டேயில் செய்தோம் இல்லையா, அந்த உணர்வுகள் நமக்குள்ளே போகணும். அந்த உணர்வுகள் போகும்போது தாய் பாடுற மாதிரியே குழந்தை பாடும். தாய் தியாகம் பண்ணின மாதிரியே குழந்தையும் தியாகம் பண்ணும். தாய் யாரு, கிறிஸ்து. குழந்தை யாரு, நாம். பிதாவாகிய தேவனுக்கு, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தேவன் தாயும் தந்தையுமா இருந்து அவருடைய ஜீன், அவருடைய உணர்வுகள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தது. இப்போ கிறிஸ்துவுடைய உணர்வுகள் யாருக்குள்ளே வரணும், இப்போ நமக்குள்ளே வரணும். வந்த உடனே அது பாருங்கள், அது கிறிஸ்துவுக்கு அது வந்துடுச்சு. வந்த உடனே தன்னுடைய குழந்தையை ரெண்டாம் வருகையில் வரும்போது, ரெண்டாம் வருகையில் வர்ற வரைக்கும் தாங்க நம்ம குழந்தை. ரெண்டாம் வருகையில் மாறிட்டால் நம்ம யார் ஆயிடுறோம், நம்ம கிறிஸ்துவுக்கு குழந்தை இல்லை, கிறிஸ்துவுக்கு என்ன ஆயிடுறோம், மணவாட்டி ஆயிடுறோம். மணவாட்டி ஆனோடனே
நம்ம குழந்தைகளை கூட சில நேரத்தில் கொஞ்சுவோம் இல்லையா? ஒரு நல்ல வார்த்தைகள் சொல்லி கொஞ்சுவோம். என் கண்ணே, மணியே, மூக்கே, என் காண்டாம இருக்குமேன்னு கொஞ்சுவோமா? அப்படியெல்லாம் கொஞ்ச மாட்டோம். எது நல்ல நல்ல வார்த்தைகள், புகழக்கூடிய வார்த்தைகள் ஏதோ அதை வச்சு தான் நம்ம வந்து குழந்தைகளை ரொம்ப பாராட்டுவோம், சீராட்டுவோம். அப்போது ஏன் அப்படின்னா அந்த குழந்தைகளை நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோம். அதிகமாக எந்த குழந்தைகளை நேசிக்கிறோமோ அவங்கள நம்ம ரொம்ப புகழ்ந்து ஒரு நல்ல வார்த்தைகளை அவங்கள பாராட்டுவோம். அந்த மாதிரி தான் எங்கள் கிறிஸ்து. அவர் நம்ம மேலே வைத்த அன்பில் எப்படி எப்படியெல்லாம் கூப்பிடுறார் பாருங்க. என் பிரியமே, என் உத்தமியே, என் புறாவே, என் ரூபவதியே. பாருங்க, தன்னுடைய மனவாட்டியை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகள் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு கணவனை பார்த்து மனைவி பார்த்து கணவன் இப்படி சொல்லுவாரா? என் பிரியமே சொல்லுமா? அது கண்டிஷன் வேறு இல்லைங்களா? கழுதேன்னு திட்டுவோம், அறிவு இருக்கா அப்படின்னு திட்டுவோம். நீ மனுஷனே இல்லை. வார்த்தைகள் இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. அதிகமாக தங்களுடைய மனைவியை பார்த்து இப்படி சொல்கிற கணவர்கள் ரொம்ப கம்மி. கணவர்களை பார்த்து மனைவிகள் சொல்கிறதும் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. எது எப்படி இருந்தாலும் இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியாகிய திருச்சபையை பார்த்து என் பிரியமே அப்படி அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? அப்படின்னா அதிகமாக தன்கிட்ட வந்த தன்னுடைய பிள்ளைகளை அவர் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதற்குரிய ஆழமான வார்த்தைகள் தான் அதெல்லாம். என் பிரியமே, என் உத்தமியே, என் உத்தமியே, என் புறாவே, என் புறாவே, என் ரூபவதியே. ஏன் புறாவேன்னு சொன்னார்? என் காக்காவே சொல்லிருக்கலாம்ல? அதுக்கெல்லாம் விளக்க தெரியும். புறாவினுடைய ஒரு 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 கேரக்டர் இல்லையா சொல்கிறேன். அப்போ இந்த கேரக்டரில் அவர் சொல்கிறார் என் ரூபவதியே, நீ ரொம்ப எப்படி இருக்க? அழகாக இருக்க. அப்போ அந்த அழகு என்பதற்கு என்ன அர்த்தம்? வசனமே கிளியராக இருக்கு. ரெபேக்காளுக்கு சொன்ன வார்த்தை தெரியும் இல்லையா? உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் மறந்துரு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்போது நம்ம சுற்றி இருக்கிற ஆதாம் நம்முடைய தகப்பன் வீடு, அதனுடைய ஆசபாசங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், தவறான போதனைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்தால் தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்னா ஒரு ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளா. அதனால தான் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்னைக்கு கண்டிஷன் என்ன தெரியுங்களா? அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வசனத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் திருச்சபை. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. அப்போ எந்திரிச்சு மறுபடியும் தூங்குன்னு சொல்லலை. நீ எந்திரிச்சோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? ஏதாவது ஒரு சத்திய வெளிச்சம், ஏதாவது ஒரு தங்களிடத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஏதாவது ஒன்று மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக என்ன ஆகிட்டு இருக்கணும்? அது போயிட்டுருக்கணும். அது எப்போ போகும் அப்படின்னா கர்த்தருடைய மகிமை அந்த ஒளி நம்ம மேலே பட்டால் தானே ரிஃப்ளெக்ட் ஆகும். அது படுவதற்கு தேவன் கேரண்டி, தேவன் உத்தரவாதம் கொடுத்துருக்கார். அதுக்கு தான் அழைச்சிருக்கார். அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ள எல்லாம் உத்தரவாதம் கொடுத்துட்டார். அந்த ஒளி நம்மக்கிட்ட வந்துருச்சு, ஆனால் அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குதே. என்ன காரணம்? அது காரணம் தான் தெரியணும். ஒளி ஒரு செவுத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆனால் ஒரு கண்ணாடியில் ஆகுமா இல்லையா? ஒரு தங்கத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஆகும். வெள்ளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த கற்கள் இதையெல்லாம் தேவன் உதாரணமாக வச்சதுக்கு காரணமே அதுதான். இதனுடைய நேச்சர் என்ன? அந்த நேச்சர் இருந்து அது என்ன ஆகாது? மாறாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நல்ல குணலட்சணங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே போதும். ஒன்ஸ் ஒரு தடவை ஒரு நல்ல குணலட்சணங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டா அதுலேருந்து என்ன இருக்கக்கூடாது? மாறிடவே கூடாது. அதுக்கு தான் இந்த மெட்டல்ஸ் எல்லாம் தேவன் நமக்கு அங்கே கொடுக்குறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படி மாறாத தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அந்த ஒளி நம்மக்கிட்ட வரும். அந்த ஒளி நம்மக்கிட்ட இருந்து என்ன பண்ணும்? பிரகாசிக்கப்படும். இதைத்தான் மேலிருந்து சொல்லிட்டுருக்கார். என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா அப்படின்னா இந்த அம்மா மேலே பார்க்கறதுக்கு பதிலாக எங்கே பார்க்குது? கீழையும் சைட்லேயும் பார்க்குது. கீழையும் சைட்லேயும் பார்த்தா ஒளி எல்லாம் மேலே
வராது. அதனால தான் கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது வாசிக்கலாம் பாருங்க. கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியில் உள்ளவைகளே அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. அதுதாங்க ஒரு குழந்தை அந்த தாயினுடைய அந்த ஒரு வயிற்றுக்குள்ள எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது. அந்த மாதிரி தாங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் உண்மையாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே ஒரு தாயின் வயிற்றில் இருக்கிற குழந்தை மாதிரி இருப்பாங்க. அந்த தாயினுடைய உணர்வுகள் அடங்கிய ரத்தம் அந்த குழந்தைக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், போயிட்டுருக்கும். கொஞ்சம் சவுண்டு கேட்டால் கை ஆட்டிடும். அந்த தாய்க்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? அந்த வயிற்றுக்குள்ள அந்த குழந்தையினுடைய ஆக்ஷன் பார்த்தோன்னே என்ன சந்தோஷம் இருக்குது சொல்லுங்கள். முதல் சந்தோஷம், என் குழந்தை உயிரோடு எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த உயிரோடு இருக்குங்கிற சந்தோஷமே அது பிறக்க வைக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸும் என்ன ஆகுமா, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தாய் அந்த ஏற்கனவே பாடின பாட்டு இந்த ராகங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை வந்து மைண்ட்லேயே இருக்குமா. அது கண்ணை மூடிட்டு இருந்தால் கூட அது என்ன ஆகிட்டு இருக்கும், மைண்ட்லேயே இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு தாயினுடைய சவுண்டு கேட்டன டக்குன்னு அப்படி ஒரு சின்னதாக ஒரு அசைவு இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அந்த உணர்வுகள். இந்த உணர்வுகள் தான் இன்றைக்கி திருச்சபையின் பிள்ளைகள் இடத்துல இருக்க வேணும். அன்புக்குரிய சோழர்களே, இந்த உணர்வு இருந்தால் இந்த எழுந்து வா என்கிற சத்தம் யாருக்கு கேட்கும், கட்டாயமாக அவருடைய உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளுக்கு கேட்கும். அதனால தான் இப்போ அவர் வந்து கடைசியாக இந்த சப்ஜெக்டில் என்ன சொல்கிறாருன்னா, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது, என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. பாருங்கப்பா, இந்த அத்திமரம் எல்லாம் தெரியும் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். அதே சமயத்தில் அவர்கள் வந்து இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அத்திமரம் காய் காய்ச்சி பூ பூக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்தது என்னதான், கனி கொடுக்கறது. கனி கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. அவங்க எப்படிப்பட்ட கனியை கொடுப்பாங்கிறத நீ அடுத்து வரக்கூடிய சப்ஜெக்டில் நான் பார்க்க போகிறோம். கட்டாயமாக இஸ்ரேல் ஜனங்கள் கனி கொடுப்பாங்க. ஏன்னா தேவனுடைய வித்து அவங்களுக்குள்ள ஆபிரகாமுக்குள்ளேயே விதைக்கப்பட்டாச்சு. அதுக்கு ஒரு டைம் எடுக்குது தேவனுடைய திட்டத்தில். அப்போது அந்த அந்த வித்து அவர்களுக்குள்ளே விதைக்கப்படும் போது கட்டாயமாக அவங்க வெளியே வந்துடும். அவங்களே வெளியே வர போகிறாங்க. அதனால் கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. அதாவது இந்த வசனத்தோட இந்த சப்ஜெக்டை முடிக்கலாம். இந்த வசனத்தை கொஞ்சம் ஜனரஞ்சகமாக சொன்னால் எப்படி சொல்லலாம், கண்மலைகளின் வெடிப்புகளின் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை காண்பினா என்ன ரூபம் காட்டணும், புறாவே அப்படின்னு கூப்பிட்டார்னா என்னது காட்டணும்? ஆமாங்க, புறாவை தான் காட்டணும். காட்டெருமைகளையும் கோட்டான்களையும் அப்புறம் ஓநாய்களையும் என்ன பண்ணிடக்கூடாது, அந்த முகங்கள் காட்டக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் எதை தான் காட்டணும். இது வந்து டீப்பாக உள்ளே போனோம்னா அந்த சப்ஜெக்ட்லேயே பேசியிருப்போம். அவர் என்ன பார்க்குறேன்னு எதிர்பார்க்குறாருன்னா, ஒவ்வொரு திருச்சபையின் பிள்ளைகள் உன்ற முகத்தை எனக்கு காட்டு அப்படின்னா வேற மாதிரி நினச்சி உன்ற லட்சணத்தை காட்டுன்னு அர்த்தமல்ல, உன்னுடைய புது சிருஷ்டியை என்னிடத்தில் காட்டு. நீ வந்து உன்னுடைய கோர்ஸ் கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்குள்ள நீ சாவதற்குள்ளாக நீ புது சிருஷ்டிங்கிறத எங்கிட்ட என்ன பண்ணிடு காமிச்சிட்டினா, நீ என்னுடைய பிரியந்தா என்னுடைய ரூபவதி தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த முதல் பாடத்தில் நமக்கு அவர் தெரிவிக்கிறார். அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவாராக.